ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு. பதம் 7. உத்தவ உவாட்ச கிருஷ்ணத்திமணி நிம்லோச்சே கீர்ணேஷு அஜகரேனஹ கிம் தூன குச்சலம் ப்ரூயாம் கத ஸ்ரேக்ஷு கிருஹேக்ஷு அகம். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ உத்தவர் கூறினார், விதுரரே, உலக சூரியனான கிருஷ்ணர் மறைந்துவிட்டார். எங்கள் வீடு காலம் என்னும் மலைப்பாம்பால் விழுங்கப்பட்டு விட்டது. எங்கள் குலத்தவரின் நலத்தை பற்றி நான் என்ன சொல்லட்டும்? பொருளுரை. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரின் கருத்துப்படி கிருஷ்ண சூரியனின் மறைவு பின்வருமாறு விளக்கப்படுகிறது. சிறந்த யது வம்சமும் தமது சொந்த குலமும் குருவம்சமும் அழிந்ததை பற்றிய செய்தியை கேட்ட விதுரர் பெருந்துக்கத்தினால் பிடிக்கப்பட்டார். விதுரரின் துக்கத்தை உத்தவர் புரிந்து கொண்டார். எனவே சூரியன் மறைந்ததும் எல்லாரும் இருளில் அணப்பட்டு கொண்டனர் என்று கூறி முதலில் அவருக்கு அனுதாபம் காட்ட விரும்பினார். துக்கம் என்னும் இருளில் உலகம் ஆழ்ந்து விட்டதால் விதுரராலோ உத்தவராலோ அல்லது வேறொருவராலோ மகிழ்ந்திருக்க முடியாது. உத்தவரும் விதுரரைப் போலவே பெருந்துக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். அவர்களுடைய நலனை பற்றி கூறுவதற்கு வேறொன்றுமில்லை. கிருஷ்ணரை சூரியனுக்கு ஒப்பிடுவது மிகவும் பொருத்தமாக உள்ளது. சூரியன் அஸ்தமித்த உடனேயே இருள் தானாக சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் பொதுமக்களால் உணரப்படும் இருள் சூரியன் உதயமாகும் போதோ அல்லது மறையும் போதோ அதை பார்ப்பதில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றமும் மறைவும் அந்த சூரியனை போன்றதாகும். எண்ணற்ற பிரபஞ்சங்களில் அவர் தோன்றி மறைகிறார். ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்சத்தில் அவர் இருக்கும் பொழுது அப்பிரபஞ்சத்தில் பூரண ஆன்மீக ஒளி வீசுகிறது. ஆனால் அவர் விட்டு செல்லும் பிரபஞ்சத்தை இருள் சூழ்ந்து கொள்கிறது. ஆயினும் அவரது லீலைகள் நித்தியமானவையாகும். சூரியன் கிழக்கு அல்லது மேற்கு வானில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதைப் போல பகவானும் ஏதாவது ஒரு பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் இருந்து வருகிறார். சூரியன் இந்தியாவில் அல்லது அமெரிக்காவில் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் சூரியன் இந்தியாவில் இருக்கும் பொழுது அமெரிக்காவில் இருள் சூழ்ந்து கொள்கிறது. சூரியன் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது இந்தியாவில் இருள் சூழ்ந்து கொள்கிறது. சூரியன் காலையில் ஒரு அரைக்கோளத்தில் உதயமாகி படிப்படியாக தீர்க்கரேகையை உச்சியை அடைந்து பிறகு மீண்டும் அஸ்தமிக்கிறது. அதே சமயம் மற்றொரு அரைக்கோளத்தில் அது உதயமாகிறது. அதைப்போலவே ஒரு பிரபஞ்சத்திலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறையும் அதே சமயத்தில் வேறொரு பிரபஞ்சத்தில் அவரது லீலைகள் துவங்குகின்றன. இப்பிரபஞ்சத்தில் ஒரு லீலை முடிவுற்றதும் அது வேறொரு பிரபஞ்சத்தில் தோன்றுகிறது. இவ்வாறாக பகவானின் நித்திய லீலைகள் முடிவின்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை சூரியோதயம் நிகழ்கிறது. அதைப்போலவே ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உள்ள பிரம்மாவின் ஒரு பகல் பொழுதிற்கு ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் நிகழ்கின்றன. பிரம்மாவின் ஒரு பகல் 432 கோடி சூரிய ஆண்டுகள் என்று பகவத்கீதை குறிப்பிடுகிறது. ஆனால் வேதங்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளதைப் போல் பகவான் எங்கிருந்தாலும் அவரது வெவ்வேறு லீலைகள் குறிப்பிட்ட காலங்களில் நிகழ்கின்றன. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது பாம்புகள் சக்தி பெறுகின்றன, திருடர்கள் உற்சாகமடைகின்றனர், பேய்கள் சுறுசுறுப்படைகின்றனர், தாமரை விகாரமடைகிறது மற்றும் சக்கரவாகம் என்ற பறவை வருந்துகிறது. அதைப்போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறையும் பொழுது நாஸ்திகங்கள் உற்சாகமடைகின்றனர், பக்தர்கள் வருத்தப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா.